நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அதுல ஒரு 80 வயசான ஒரு மூதாட்டி, எமிலி என்னப்பட்டதான ஒரு மிஷனரி, அவங்க ஐரோப்பால இருந்து ஆப்பிரிக்கா தேசத்துக்கு மிஷனரியா கடந்து போனாங்க. நல்ல கவனிங்க. தன் தகப்பன் தாயும் நல்ல பணம் இருக்கிறவங்க, பணத்தை எப்படியெல்லாம் செலவு பண்ணு, பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இருக்கிறவர்கள். நடந்தது என்ன தெரியுமா? தன் மகள் தூரத்துல படிக்கிறபடினால் அவளுக்கு நேரத்துக்கு வர முடியல, இஷ்டத்துக்கு வரா, இஷ்டத்துக்கு போகிறா. 2 கணவன் மனைவி 2 பேரும் முழங்கால போட்டு செபிப்பாங்களாம். இப்பொழுதெல்லாம் வீட்டுக்கு வரும்போது அப்பொழுதெல்லாம் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த இளம் வயதில் இருக்க இந்த எமிலிக்கு ரொம்ப மனசு கஷ்டம். என்னடா இது, எப்போ பாரு என் பேர் சொல்லி ஜெபம் பண்ணிக்கிறாங்க. வேதனைப்பட்டாள், வருத்தப்பட்டாள். நைட்டு வந்தா நைட்டு ஜெபம் பண்ணிருப்பாங்க அப்பா அம்மா. கேள்வி கேட்கறது கிடையாது. பணம் தேவைப்படுறதை விட அதிகமான பணம் உண்டு. என்னை கேட்கிற தெய்வச்சனமே, ஒரு நாள் ராத்திரி வந்தது. இவள் படுத்துட்டு இருக்கிறா. இது சொன்னதை நான் உங்களுக்கு நான் சொல்றேன். அவளை தூங்கி கொண்டிருக்கும் போது கனவுல கர்த்தர் அவங்களை பரலோக ராஜ்யத்தை கொண்டு போனாராம். அவன் கொண்டு போய் பார்த்த உடனே அவங்க அப்பா வீடு காமிச்சு, ஒரு தேவதூதன், இதுதான் உங்க அப்பா வீடு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் காண்பி, பெரிய வீடு இருந்ததுதான். இன்னும் கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போய் போன பார்த்த போது அவங்க வீடு, இன்னொரு வீடு காமிச்சு, உங்க அம்மா வீடுன்னு காமிச்சார். அப்போ இவன் சொன்னா, எங்க அப்பாக்கு அம்மாக்கே இவ்வளவு பெரிய வீடு இருந்தா எனக்கு ரொம்ப பெரிய வீடு இருக்கும்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்கும் போது அவுட்ஸ்கர்ட்ஸ்ல கொண்டு போய் பெரிய தூரத்தை கொண்டு போய் இடத்துல யாருமே இல்லாத இடத்துல இதுதான் உடைய வீடுன்னு காமிச்சுதான். எனக்கு வீடே இல்லையானாக்கா அப்படி விதைக்கவே இல்லைன்னு கத்துருக்கு அவன் அந்த தேவதூதன் சொல்லிடுச்சு. நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. எழுந்து பயங்கரமாய் கத்த ஆரம்பித்த அவன் கத்தருக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தான். இது எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு எல்லாத்தையும் விட்டு தூர தூக்கி போட்டு தன் பணத்தினாலும் தன் தலந்துகளினாலும் தனக்கு இருக்கிற எல்லா பற்றினாலும் கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தால். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, 80 வயதான மூதாட்டி இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா? முதியோர் இல்லத்துல கர்த்தருக்காக தன்னையே தான் ஒப்பு கொடுத்தான்.